அவன் காவியா மாறனை தட்டிட்டு போறான் பாருங்க நீங்க வேணாம். ஸோ அதான் லைக் இந்த நான் வீடியோ நான் போயிடலாம், வீடியோக்குள்ள போயிடலாம். லைக் வந்துட்டு மாப்பிள்ள ஒரே நிமிஷம். அபிஷேக் சர்மா பார்த்தா கப் அடிக்கிற மாதிரி தெரியல. ஸ்ட்ரைட் டார்கெட் காவியா மாறன் தான். அனிருத் பாவண்டா. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, எஸ்ஆர்ஹெச் விசஸ் டிசி. டிசி வந்துட்டு நான் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரில. ஃபர்ஸ்ட் வந்து எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங்கை பற்றி நம்ம பேசிடுவோம். எஸ்ஆர்ஹெச் பேட்டிங்கில் வந்துட்டு தடால் முடால் அடி, அபிஷேக் சர்மா இஸ் பேக்குங்கிற மாதிரி. அவன் போன போன மேட்ச்சை நம்ம கூட சூப்பராக தான் ப்ரோ ஆடினான் அபிஷேக் சர்மா. என்னன்னா மேட்ச் ஷாட் ஒரு ஓவர் போட்டான் பாருங்க, அங்க செட்டில் ஆனா மொத்தமா. அவன் இந்த ஐபிஎல்ல செட்டில் ஆன மாதிரி கூட்டு வந்துட்டானுங்க. அப்துல் அதுவும் இல்லாம பேட்டிங் ஒரு சைடு இருந்தாலும் டே பை டே வந்து எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங் லைன் சூப்பரா இருக்கும். இசான் மல்லிங்காங்கிறவன் அதுதான் ப்ரோ, இவனுக்கு எவ்வளவு சூப்பரா அடிச்சாலும் அவன் கண்டெயின் பண்றான். ஆள் இல்லாம இருந்தானுங்க. சூப்பரா பண்றேன் அவன். இல்ல இது அந்த இது மலிங்கா, ஈஷான் மலிங்கா வந்துட்டு அவன் எப்பப்பெல்லாம் வந்துட்டு ஒரு பிரேக் த்ரூ வேணுமோ அதை எடுத்து கொடுத்துட்றான். நம்ம இதுலயும் கரெக்டா போயிட்டு இருக்கோம். வந்தவொடனே ருத்ரஜோட தூக்கிடுவான். அதே மாதிரிதான் இங்கேயும் நல்லா போயிட்டு இருந்துச்சு. செட்டிலான பேட்ஸ்மேனும் வந்தவொடனே டபால் டபால் தூக்கிட்டான். இவனுங்க இதுல டிசில வந்துட்டு அசலங்கா வந்துட்டு வேஸ்டடா. அவன் வந்துட்டு T20ல சூப்பரா ஆடுவான் சொல்லல. ஆனா இப்போ கரண்ட் 4 மேட்சா ஸ்கேம் பண்ணிட்டு தான் சுத்திட்டு இருக்கான் அசலங்கா. இல்ல ப்ரோ, அவனுக்கு என்ன ஒரு இஷ்யூனா, அவன் நல்ல பிளேயர், நல்ல டெக்னிக் இருப்பான். ஹைட் கம்மினால அவன் ஈஸியா ரீட் பண்ணிட முடியும் டக்குன்னு. பால் கொஞ்சம் லென்த் மிஸ் ஆனா கூட அவன் அட்டம் பண்ணும்போது அது இங்கிட்ட இல்ல ப்ரோ ஸ்கேம் தான். அப்படி பார்த்தா நம்ம இசான் கிசான் இல்லனாலுமே அவன் ஸ்கேம் தான். இந்தியால ஒரு கில்லு மாதிரி அவன் வந்துட்டான்டா, சிங்க குட்டி வந்துட்டான்டா. ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு தான் ஒரு லெஃப்ட் ஹேண்டோட அருமை தெரியும். சுதாகர் சொல்லிடுறான். நீயே குட்டி ரேனா சுதாகர். எங்கடா சுதாகர் ஏதோ பொந்துக்குள்ள இருந்து பேசுற மாதிரி பேசுற. பெங்களூர் ரூம்ல இருக்கான். சரி ஓகே, இந்த வீடியோல வந்துட்டு நம்ம அப்துல் வந்திருக்கான் வழக்கம் போல எம்ஐ ஃபேனு. பத்து வந்துட்டு அவனுக்கு கால் பண்ணான்டா. அப்ப அப்துல் அவன் வந்து போன எம்ஏ மேட்ச்ல தூங்கிட்டான் போலடா. முன்ன தோத்தம்ல அதுல தூங்கிட்டான். அதுல இருந்து நம்ம தோத்துட்டு தான் இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கான். அவனுக்கு யாரோ போன் பண்ணி சொல்லுங்கடா ஜெயிச்சிட்டோம் பழைய மேட்ச். அவன் இப்ப போன் பண்ணதுக்கு என்ன தெரியுமா சொல்றான், மச்சி தூங்கிட்டு இருக்கேன்டா, அடுத்த மேட்ச்ல வரட்டுமா அப்படின்னாடி. நான் வர நாளைக்கு நான் எனக்கு வர ஊருக்கு கிளம்பணும்டா அப்படின்னு. சரி ஓகே நீ பாரு அப்படின்னா. சரி விட்டுட்டேன். அவன் லைக் அதான் அப்துல் நம்ம கூட இருக்காரு, ஜெயகாந்த் இருக்காரு, சுதாகர் இருக்காரு. வீட்டுக்குள்ள போயிடலாம். லைக் எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங் பொறுத்த வரைக்கும் அவனுங்க கிட்ட எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் மட்டும் நான் ஸ்டார்ட்ங்கிறது ஒண்ணு நான் பேசவே மாட்டேன். ஏன்னா அவனுக்கு வந்து காட்டடி தான். அடிச்சா காட்டடி. நான் 250 300 அடிப்பேன். இல்லன்னா ஒரு 70 80 மனசுல வெஸ்ட் இண்டீஸ் நினைப்பு. அடிச்சா ஒட்ட அடிப்பானுங்க. 11 பேர் ஒட்ட ஆடுவாங்க. இல்லன்னா ஒருத்தனும் ஆட மாட்டான். ஒண்ணு விளையாண்டா ஹச்ஆர்எஸ் விளையாடுவானு, இல்ல எஸ்ஆர்எஸ் விளையாடுவானு. அவ்வளவுதான். இந்த சைடு ரோலு, இந்த ஹீரோ கூட நிக்கிறது பார்த்த மாதிரி இருந்துச்சு. லைக் அதான் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச் பக்கம் ப்ரோ நான் ஒண்ணுதான் ப்ரோ. அபிஷேக் சர்மா வந்துட்டு அவன் வந்து நீங்க ஒரு பெரிய ஒரு ருத்ரதான வாடினானா. அவனை வந்துட்டு என்ன காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாலும் அவனுக்கு வந்து நிகரே கிடையாது. ஏன்னா 130+ எங்கேயோ இருக்குது. அவன் T20 இப்ப இருக்கிறதுல வந்துட்டு போட்டு பொழந்துட்டான். அதுவும் இல்லாம ஸ்ட்ரைக் ரேட் தான் பாத்தீங்கன்னா 190க்கு மேல மாப்பிளை வச்சு பிரிச்சு எடுத்துட்டான். அதையும் அதான் நான் யாரை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணுவேன் எஸ்ஆர்ஹெச்ல அபிஷேக் சர்மா அடுத்து பாத்தீங்கன்னா ஹென்ரி கிளாசன் வந்துட்டு ஒரு 6 பால் எடுத்துக்கிறான், டைம் எடுத்துக்கிறான். ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படிதான் கிளாசன் இந்த ஒரு மேட்ச் மட்டும் கிடையாது, எல்லா மேட்சுமே பெர்ஃபார்மன்ஸ் அவன் கன்சிஸ்டன்ட்டா இருக்கு. அது ஒரு இஷ்யூ ஆச்சு எஸ்ஆர்ஹெச்க்கு இந்த வருஷம். அது அப்படியே லைக் வந்துட்டு எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டர் சொதப்புவானுங்க. இந்த தடவை மிடில் ஆர்டர் ஸ்டேபிளா நின்றுறான். அவனுக்கு கம்பெனி கொடுக்குற மாதிரி இந்த நிதிஷ்குமார் ரெட்டி எங்க இருந்து ஆட ஆரம்பிச்சான்னு தெரியல. திடீர்னு அவங்க போன வருஷம் எல்லாம் ஃபார்ம் அவுட் வந்தான். அவன் இந்த தடவை வந்து அடிச்சான். நீ என்னடா ஹர்திக் பாண்டியா மூவ் பண்ணிட்டு இருக்க, பவுன்ஸ் போடுற, பேட்டிங் பிடிக்கிற. இன்னைக்கு 3-4 ஓவருக்கு நிதிஷ்குமார் ரெட்டி 50 ரன். சிஎஸ்கே இப்ப எவ்வளவு கேவலமா போன மேட்ச் நீங்க ஆடி இருக்கீங்க. அவன்கிட்ட 2 விக்கெட் குடுக்குற அளவுக்கு நீங்க ஆடி இருக்கீங்கன்னு யோசிக்கணும். அத வேற நினைச்சிட்டீங்க தம்பி, மனசெல்லாம் புண்ணா இருக்குங்கிற மாதிரி. இந்த படத்துல குடும்பஸ்தர் படத்துல சொல்றேன், மாணிக்கம் கதையாதான் அப்பப்ப யோசிக்க வைக்கிறேன் கிடந்துட்டு. இவனுக்கு ஏதாச்சும் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணும்போது மாணிக்கம் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு.
ஸோ லைக் வந்துட்டு இல்ல அதான் டார்கெட்லாம் வந்துட்டு பார்த்துட்டு எனக்கு அவன் டிசி ஜெயிக்க மாட்டானுங்கன்னு தெரியும் ப்ரோ. டிசி ஏய் கிட்ட என்ன தெரியுமா bro? பியூரா தெரிஞ்சிச்சு இது ஒன் சைட் கேம் தான் அப்படின்னு ஸ்டார்டிங்கே அவனுங்க டார்கெட் வச்சு. ஆனா டிசியோட ஹையஸ்ட் சேஸே ஒரு 200 தான் ப்ரோ அவங்களால பண்ண முடியும். அவனுங்களுமே ஒரு மாதிரி டீசென்டான பேட்டிங் தான் ம் பண்ணான். வச்சு அதுதான் முகேஷ் பவர் பிளே கண்டெயின் பண்ணுவான். ஏன்டா இந்த டைம் என்ன ஆச்சுன்னே தெரியல. ஆனா இப்ப லாஸ்ட் மேட்ச்ல நல்லா தான் விளையாண்டியான் அவன். ஆமா லாஸ்ட் மேட்ச் பவுலிங் நல்லா போட்டான். பண்ணான். இந்த மேட்ச் வந்து அவனும் ம் எக்ஸ்பென்ஸ் இல்ல ஆயிட்டான் ப்ரோ, இது திடீர்னு. பிளாட் ம் ரோடு பிச்சு தான். ம் ம் இது அவனுங்களுக்கு ஏத்த மாதிரி பால் நின்று வருது. ஆமா அது ஒரு நல்ல இது. அதான் சொல்றேன்ல, அவனுங்களுக்குலாம் பால் வந்துட்டு நல்லா ஃபுட்பால் மாதிரி தெரியும் இந்த பிளாட் பிச்சில். அபிஷேக் சர்மாங்கலாம் பார்த்து சொல்லலாம். அவங்கலாம் வந்துட்டு நல்ல ஏதாவது ஒரு அவனுக்கு மாட்டிக்கிச்சுன்னா கையில பிடிக்க முடியாது. வந்து பிச்சு இந்த மாதிரி ஒரு பிச்செல்லாம் கொடுத்து நீ 200 கூட அடிக்கானா அவன் எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திடுவான் ஸ்கோரை. ஸோ அந்த மாதிரி தான் இன்னும் இஷான் கிஷான் கிளிக் ஆயிடுச்சுன்னா இன்னும் எங்கேயோ போயிடும் ஸ்கோரு. அவந்து ஒரு மிஸ் அந்த உங்களுக்கு அந்த ஹைதராபாத் பிச்சுல நல்ல ஹிட் இருந்தா போதும் ப்ரோ. ஏன்னா பெரிய கிரவுண்டுக்கு அதுக்கும் பால் நல்லா ஃபிளாட்டா தான் வரும். இல்ல ஃப்ளூயண்டா அடிக்கிறதுக்கு ஹிட் அந்த இருந்தா போதும். அபிஷேக் சர்மா திடீர்னு நல்லா இருக்கான். காந்தாரா உள்ள புந்த மாதிரி யுவராஜ் சிங் உள்ள புந்துறான் போல. சரக்கு எந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம், இந்த பக்கம் பக்கா இந்த பக்கம் அப்படி அடிக்கிறான் அவன் போட்டுக்கிட்டு. இப்ப எதுக்காக ஒரு போஸ்ட் போட்டா அதுக்கும் யுவராஜ் கமெண்ட் பண்ணுவாரு, செருப்பு சிம்பு போட்டு ஒழுங்கா பேட்ல போட்டு ஆடுறாரு அப்படின்னு. ஸோ அதான் லாஸ்ட் மந்த் டார்கெட் செட் பண்ணிட்டானுங்க 240 பிளஸ் பக்கம் ஆமா வந்து அதான் இன்னைக்கு பவுலிங் சைடு ஆஃப் டிசி பார்த்தாவே இவனும் முகேஷும் 50 பிளஸ் கொடுத்துறான். நிதிஷ் முகேஷ் ராணாவும் வந்துட்டு 50 எப்படி தெரியுமா கொடுத்துறான். நட்ராஜன் மட்டும் தான் அவனுக்கு டீசெண்டா போட்டிருந்தான். நான் ரொம்ப நாளா சொல்றேன்டா, முகேஷ் வந்துட்டு எப்படி தெரியுமா விக்கெட்ஸ் எடுப்பாரு டெத் ஓவர்ல. ஆனா ரொம்ப 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 எக்ஸ்பென்சிவ். ஒரு சிராஜ் நீங்க எந்த மாதிரி வந்துட்டு பாக்குறீங்களோ அதுக்கு ஈக்குவல் தான் முகேஷும் வந்துட்டு. நல்ல பவுல் எல்லாம் கிடையாது, விக்கெட் அவங்களுக்கு விழுந்துரும் எப்படிலாம் தெரியாது. ஆனா விக்கெட் விழுந்துரும். ஸ்லோயர் ஏர் போட்டு கொஞ்சம் விக்கெட் எடுத்துருவான். ஸோ அது எல்லா மேட்ச்லாம் கிளிக் ஆகுது. அதான் இந்த மேட்ச் அவனுக்கு ஈஸியாக கைட் பண்ணிட்டானுங்க. ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் நான் ஒன்றே ஒன்றா சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நிசங்கா ஆடி கிட்டத்தட்ட ஒரு 4 மேட்ச் இருக்குமா ப்ரோ. 4 மேட்ச் அவன் சுத்தமாக 6 மேட்ச் இதோட 6 மேட்சுமே ஆடிட்டான் அவன். அதான் இல்லை அவன் ஆடாது கண்டினியூஸாக இந்த 4 மேட்ச் ஒன்றுமே இல்லை. அதுக்கு முன்னாடி சீனா 20 அவன் ஒரு லாஸ்ட் அடிச்ச சிஎஸ்கே ஓட அப்ப யோசிச்சுக்கு. ஆமா இல்ல ப்ரோ, நான் இப்போ இந்த மேட்ச்லயே 10 ஓவர்லன்னா ஸ்டப்ஸ் நின்ட்டா அடிச்சிடுவான்னு தான் நினைச்சேன். கொஞ்சம் மண்டை சூடாயிடுச்சு அவனுக்கு. டாட் பால் ஒரு 4 அடிச்ச உடனே இல்ல அவனுக்கு ப்ரோ, கொஞ்சம் இதாயிடுச்சு. இவனுக்கு கொஞ்சம் கண்டென்ட் பண்ணி போற மேட்ச் இல்ல ப்ரோ. இவனுக்கு பால் டு பால் ஹிட் பண்ற ஏரியால அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ற வரும்போது match கிட்டத்தட்ட தான் இது. 15-16 லின்ஸ் நெட்ற இது ரெக்வயர்ட் ரன் ரேட். ப்ரோ. ஆனா ஒரு இடத்துல நீங்க நோட் பண்ணீங்கன்னா நிதிஷ் ராணாவும் கேஎல் ராகுலும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டானுங்க. அப்படி இருக்கும்போது வந்துட்டானுங்க சுதா 9 ஓவர் இருக்கும்போது எப்படி தெரியுமா ரெக்வயர்ட் ரேட் வெறும் 13 தான் ரெக்வயர்ட் ரேட். அதுதான் அப்ப நல்லா ஆடிட்டு தான் இருந்தானுங்க. திடீர்னு பார்த்தா கேஎல் ராகுல் அவுட் ஆயிட்டான். மலிங்கா விக்கெட் எடுத்துட்டான். அதான் மலிங்கா விக்கெட் எடுத்த உடனே இந்த சீசன் அவங்களுக்கு வந்து எஸ்ஆர்எச் பேட்டிங்ன்றத விட இந்த ஃபைண்ட் தான் ப்ரோ. இந்த சாகிப் ஹுசேன் ஈசன் பண்ணி 2 பேருமே நல்ல ஃபைண்ட் அவங்களுக்கு. ஸ்பெஷல் கிரெடிட்ஸ் வந்து வருண் பவுலிங் கோச் கொடுக்கணும். வேற லெவல். சூப்பரா கைடு பண்றான், சூப்பரா க்ரூம் பண்றான் அவனுக்கு 2 பேரையுமே. அவன் டென்ஷனே ஆக மாட்டேங்கிறான் ப்ரோ. சிரிச்சுக்கிட்டே இருக்கான். பிரஃபுலின்ஜே கூட கொஞ்சம் லைட் அடி வரணும் நீங்க உட்கார வச்சிட்டானுங்க. உட்கார வச்சு இவனுக்கு கூலா ஹேண்டில் பண்றான். அவன் நெஹரா மாதிரி கூலா ஹேண்டில் பண்றான். சசிகுமார் மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான் அவன். எனக்கு என்னன்னா டேய் எஸ்ஆர்ஜி கூட தானே இருந்தீங்க, இப்ப அதுதான் திடீர்னு என்னடா இப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க அப்படின்னு வச்சு என்ன பிளேஸ் இருக்கிறானுங்க அவனுங்க இப்ப 4 இல்ல 6 தேர்ட். ஆமா போயிட்டானுங்கப்பா மேல. அவ்வளவுதான். இல்ல இப்ப இஷான் கிஷன் வச்சு ஏதோ 4 6ல இருப்பானுங்கன்னு நினைச்சேன்டா. இல்ல என்னடா சொல்றீங்க? அவனுங்க மேல ஆர்சிபி ஜிடியோட தோத்த பிம்பிலிக்கு பிலாபி தான் ஆர்சிபிக்கு. அந்த மீம் போர்டு மாப்ள என்னென்ன சொல்ற, 3வது பிளேஸ்க்கு போயிட்டாங்களா? அதான் அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. லைக் வந்துட்டு அவனுங்க இப்போ ப்ரோ இப்ப திடீர்னு பார்த்தா எஸ்ஆர்எச் கொஞ்சம் டேஞ்சரஸ் டீமா தெரியுறானுங்க ப்ரோ. டக்குன்னு ஏன்னா இல்ல சுதா நான் எதனால சொல்றேன்னா ஓப்பனிங் வந்துட்டு ஹெட்டுக்கு கிளிக் ஆகாத வரைக்கும் தான் இந்த ஸ்கோர் அவனுக்கு மட்டும் அவனுக்கு கிளிக் ஆச்சுன்னா இன்னும் ஸ்கோர் அதிகமா போகும். அவ்வளவுதான் பிடிக்க முடியாது. அது இல்லாம என்னன்னா இவனுங்க பவுலிங்ல வந்து சகைப் ஹுசேன் சூப்பரா போடுறான். மலிங்காவும் இப்ப நல்லா போடுறான். அதுதான் செம்மையா போட்டான். ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து எப்படி பவுன்சர் போட்டான், ஸ்லோ பவுன் போட்டான். அதான் டிஃப்ரெண்ட் இதா போட்டான் ஒரு பாலுமே. வந்துட்டு அவனை நான் வந்துட்டு இவ்வளோ லைக் பிரைஸ் பண்ணி பேசுறேன். அவன் வந்துட்டு ஒரு பவுண்டரியோ ஒரு 6ஓ போஞ்சுன்னா வேரியேஷன் காட்ட ஆரம்பிச்சிடறான். அதுதான் டக்குனு வேரியேஷன் பால்ல காட்டுறான். நல்லா பேக் ஆஃப் த பாலும் போடுறான், ஃபுல்லா லென்த்தும் அடிக்கிறான். டமால்னு ஒரு பால் அது சூப்பரா பண்ணான். நான் செகண்ட் ஹாஃப் எனக்கு நான் மேட்ச் செகண்ட் ஹாஃப் பார்த்தது ஒரே காரணம் என் தலைவன் கேஎல் ராகுல். அவன் இருந்தா ப்ரோ பாசிபிள் தான் ப்ரோ. அவன் மட்டும் பழைய மாதிரி இருந்தான்னு வச்சுக்கோ ப்ரோ. இப்ப இந்த லாக்டவுன் கிட்ஸுக்கு நிறைய பேர் தெரியல ப்ரோ. நான் ஓப்பனாவே சொல்றேன் கேஎல் ராகுல்
மச்சி கேஎல் பஞ்சாப்ல ராகுல் இருக்கும்போதெல்லாம் அதான் கேஎல் ராகுல் யாருன்னு சொல்லி ம். உனக்கு தெரியல. ஆமா மயங்க் மச்சி. அகர்வாலும் மயங்க் அகர்வாலும் கேஎல் ராகுலும் ஓப்பனிங் இருப்பானுங்க. நின்றான்னு ரெண்டே ரெண்டு வச்சுக்கேன், பேட்ஸ்மேன் தான் அவனுக்கு டீம்ல. 2016 ரெண்டு 17 ப்ரோ பேட்ஸ்மேன். தெரிச்சிடும். ஆர்சிபில 2016 எடுத்துங்க, ஆர்சிபி மிடில் ஆர்டர்ல வந்து 2 சுத்துவாங்க நடந்துட்டு. அவன் ஆமா. போட்டு அங்கிட்டு வந்து 2 தாக்குவான். அவன் எந்த பொசிஷன்ல இருக்கலாம் வெட்டிப்பான் அவன். சோ வந்துட்டு ஆக்சுவலா அதான் இன்னைக்கு மேட்ச்ல கூட நிதிஷ் ராணாவும் கேஎல் அவனோட ராகுலும் ரிடப்ஷன் இருந்திருந்தா ஆர்க்லாம் ஜெயிக்கிறதுக்கான யாராலையுமே ஒரு இதா கணிக்க இருந்திருக்கும். முடியாது நிதிஷான மச்சி. பண்ண பெர்ஃபார்மன்ஸ் தான் ஏன்னா அதிசயமா இருந்துச்சு. ஃபார்ம் ஆனா பண்ணிட்டே பவுலிங்ல இருக்க வந்து பாருங்க. ஓவர் எக்ஸ்பென்ஸ் ஆயிட்டான், வந்து ரொம்ப பேட்டிங் தானே எக்ஸ்பென்சிவ். அடிச்சு சுதா விட்டான். அவன் பவுலரே கிடையாது சுதா. சும்மா ஒரு ட்ரை அதான் பண்ணலாம்னு பவுலர் சொல்லி கிடையாது. கொடுத்தாங்கடா. நீ யோசி, அந்த மேட்ச் ஷாட் பண்ண தப்பு தான் பண்ணானு. 2 ஓவர் கொடுத்து அதோட நிப்பாட்டி அதோட 3 நிறுத்தி ஓவர் இருக்கணும். என்ன எக்ஸ்பென்சிவ் எனக்கு ஆகிட்டாரு. எனக்கு இன்னொன்னு நான் பாயிண்ட் அவுட் பண்ணணும்னு நினைச்சேன். எனக்கு அக்சர் பட்டேல் பண்ணது பிடிக்கல ப்ரோ. லைக் வந்துட்டு இப்போ உன் டீம் பவுலர்ஸ் அடி வாங்குறானுங்க. ஆஸ் கேப்டனா என்ன பண்ணணும், நீ தான் பந்து எடுத்துட்டு போய் போடணும். நீ அந்த இடத்துல அதுதான் போடல, அவன் பேக்கப் ஆகிட்டு எல்லாத்தையும் வரிசையா அமுச்சு விட்டுட்டு இருக்கான். நீ போ நீ இல்ல ப்ரோ, போ. இன்னைக்கு அவனுக்கு மேட்ச்ல 2 ஓவர் தான் போட்டிருக்கான் ரோஸ் படி அக்சர் பட்டேல். போட்டுருந்தது. அவனுக்கு ஏதோ மைனர் இன்ஜுரி ஒண்ணு இருக்கு ப்ரோ. அவன் அதை கன்சர்ன் பண்ணிட்டு பெருசா இன்வால்வ் கொடுக்க மாட்டான். ஏன்னா நீ பேட்டிங் சீக்கிரமா அவன் இறங்கல. அவன் இறங்க ஏதாச்சும் ஒரு பாசிபிலிட்டி காமிச்சிருக்கணும். கொஞ்சம் இல்ல சீனியர் அவன் பிளேயர். பேட்டிங்ல கூட இன்னைக்கு 50 இவனுக்கு பிளஸ் பெரிய ஸ்கோர் பண்ற பிளண்டர் ஆனது போட்டு பிளேயரோட விக்கெட்ல. இல்ல அக்சர் வந்து 50 பிளஸ் ஸ்கோர் பண்ற எபிலிட்டி இருக்கு. இந்த நீங்க ஐபிஎல்ல பாத்தீங்களாவே தெரியும், அவன் எந்த ஒரு இது ஸ்கோரும் சரியா பண்ணல அவன். இல்ல இப்ப அதுதான் ப்ரோ, நம்ம ம். நேத்து வீடியோல பேசின மாதிரி தான் சுதா. இப்பதான் வந்துட்டு அந்த ஐபிஎலோட டேபிள் மாறுது. நீ ஆமா. யோசிச்சுனா பாத்தீங்கன்னா மேல இருந்தவங்க எல்லாம் தோத்துட்டு இருக்கானுங்க, கீழே இருக்கிறவங்க ஜெயிச்சுட்டு இருக்கானுங்க. இப்ப இது மூலியமா என்ன சொல்ல வரேன்னா, புரிய வேண்டியது ஒன்னும் புரியாது. குஜிலி மஸ்து பண்றது வியாழக்கிழமை மேட்ச் பண்றதுதான் பார்த்தா மகன். தெரிஞ்சிரும்டா யாரு ஜெயிச்சு யாரு மேல போறான்ட்டு. இவனுக்கு இருக்கிறத பார்த்தா எனக்கு டாப் 2 கண்டிப்பா ஆர்சிபி பிபிகேஸ் வந்துருவானுங்க. இப்போ அந்த 3-4க்கு வந்து நம்ம மல்லு கட்டி ஜெயிக்க வேண்டிய நிலைமையா இருக்கும் போல இல்ல இருக்கு. இப்பதான் பயமா இருக்கு. இப்பயும் சொல்றேன், தேர்ட் அண்ட் ஃபோர்த் பிளேஸ்க்கு அடிச்சுப்பானுங்க ப்ரோ. இந்த தடவை வந்து தேர்ட் அண்ட் ஃபோர்த்துக்கு பயங்கரமான ஒரு காம்படிஷன் இருக்கு. ஆர்சிபி பிபிகேஸ் ஆனா இதுக்கு மேல ஆர்சிபி எதை ஏதாச்சும் ஒரு மூளை முட்டு தோத்து 3-4 போனாதான் உண்டே தவிர இனி ஆனா எந்த ப்ரோ வாய்ப்பு இல்லை அவனுக்கு தோத்து இதுக்கு போறதுக்கு. ப்ரோ ஆனா பொறாமையா இருக்கு சாமிங்கிற மாதிரி. உனக்கு எதை பத்தியுமே கவலைப்படாம டேபிள் ஃபர்ஸ்ட் கொண்டு போய் உட்கார வச்சிருக்கான் பாரு அந்த ஸ்ரேயஸ் ஐயருங்கிறவன். எம்மா ஸ்ரேயஸ் ஐயர். சாமி, ஜெய், அவன் பொறாமையா இந்த இருக்கு. season மட்டும் இல்ல, லாஸ்ட் சீசனும் அப்படிதான் பெர்ஃபார்ம் பண்ணான். ம். எல்லாமே கேகேஆர் பண்றான். எதுக்கு ஃபீல்டிங் அவனை பண்றான், ரிலீஸ் பேட்டிங் பண்றான், பண்ணானுங்கன்னு கேப்டன்சி சொல்லி பண்றான். அவனை இது பண்றான். ப்ரோ டீம் அழகா க்ரூம் பண்றானுங்க ப்ரோ. நீ சும்மா பண்ணக்கூடாது, நீட்டா க்ரூம் பண்ணி கூட்டிட்டு போறானுங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்ரேயஸ் ஐயர் இல்லைனாலும் பஞ்சாப் ஜெயிச்சிடும். அந்த அளவுக்கு வெறி கொண்டு விளையாடுறாங்க. லைக் இல்ல ப்ரோ, அதுதான் ஒரு எப்படி சொல்றது, ஒரு ப்ராப்பரான கேப்டன் கோச் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல டீம் எடுத்தோம்னா நக்கிட்டு போற கலவையா இருக்கும். இன்னொன்னு வந்து ப்ரோ, நான் இன்னொன்னு பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றது என்னன்னா, டிசில வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 3 மேட்ச் பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு பேட்டர் டாப் ஆர்டர் வந்துட்டு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணானுங்க. ஓகேவா, அதனால வந்துட்டு சமீர் ரிஸ்வி வந்துட்டு ஃபர்ஸ்ட் 3 டவுன் ஆனனால நல்லா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி 3 வின் பண்ணானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தது இருந்து நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, போன மேட்ச் மில்லர் பினிஷ் பண்ணி கொடுத்துட்டான். மில்லர் ஸ்டப்ஸ் டிஃபால்ட்டா 2 பேர் நிக்கிறானுங்க. இவனுக்கு என்னன்னா டாப் ஆர்டர் வந்துட்டு டிசில வந்துட்டு ஒரு கன்சர்னாவே இருக்கு ப்ரோ. டாப் ஆர்டர் சொதப்பிடுறானுங்க, பின்னாடி இழுத்து பிடிச்சி கடைசியில தான் பினிஷ் பண்ணி கொடுக்குறானுங்க. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன், மில்லரோ ஸ்டப்ஸோ இல்லைன்னா டிசி வந்துட்டு ரொம்ப வந்துட்டு இப்போ இன்னைக்கு ஆன மாதிரி தான் அவங்களோட நிலைமை. அடிச்சு கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல. பென்டகேட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கொண்டு வரல ப்ரோ. பென்டகேட்டுக்கு ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்டா உள்ள கூட்டிட்டு வந்து, இன்னைக்கு கேட்டா ஸ்டீவ் ஸ்மித்தே உள்ள கூட்டிட்டு வந்து இவனுக்கு ஆட சேர்ந்துச்சு. அவன் இப்ப இருக்க ஃபார்ம் சூப்பரா என்ன ஆடுவான் எனக்கு தெரிஞ்சு. சுதா அதுவும் இல்லாம சுதா நீ பாத்தீங்கன்னா இன்னைக்கு இங்கிடியோட ஸ்லோவர் பால் எல்லாம் நல்லா. ஆமா, ஆக்சுவலா உன்னோட தேர்ட் ஓவர் பாத்தியா, இங்கிடி அந்த ஓவர் நல்லா போட்டிருந்தான். அடுத்த ஓவரே வந்து கிளாஸ் 2 6 கடைசி பால் அடிச்சு அவன் அவன் ப்ரோ அழகா கவர்ஸ் மேல ஒரு 6, அப்புறமா லாங் ஆஃப் மேல ஒரு 6. அபிஷேக் ஃபுல்லா ஃபார்ம் ஆன எந்த ஏரியானா ப்ரோ, ஒரு ஓவர் நட்ராஜன் வந்து 8 ரன்னும் 9 ரன்னும். அடுத்த ஓவர் ஓவர் பெரிய ஓவர் மாறி இருக்கும் ப்ரோ. 1000 இருந்தாலும் நட்டு தான் ப்ரோ. நான் வந்துட்டு நட்டு உங்களுக்கு தெரியாதது ஒன்று சொல்றேன். லைக் இப்பதான் வந்துட்டு நான் வந்துட்டு கிளப் மேட்ச்லாம் நிறைய விளையாடுவேன் சேலம்ல. ஓகேவா, அப்ப எங்க கிளப்ல விளையாடும் போது என்னோட கோச்சோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் வந்துட்டு நட்ராஜன். ஓகேவா, ஒரு நாள் வந்து நான் லீவ் போட்டுட்டு அன்னைக்கு வீட்டில் படுத்துட்டு இருக்கும்போது காலையில 6 மணிக்கு ஃபோன் அடிக்கிறார். ஃபோன் அடிச்சு நீ முதல்ல வந்துட்டு கிரவுண்டுக்கு வா அப்படின்னா, இல்லை ப்ரோ இல்லை கோச் என்னால முடியல, டயர்டா இருக்கு, நாளைக்கு வேணா நீ என்ன பண்ணுவோ தெரியாது, இப்போ நீ கிரவுண்டுக்கு வர அப்படின்னா. அப்போ நாங்கள் போய் நேரில் பார்த்து தான் வந்துட்டு பார்த்தா நட்டு வந்துட்டு வந்திருந்தாரு. அவர் நட்டு சைன் பண்ணி கொடுத்த ஒரு பால் இன்னும் என்கிட்ட வச்சிருக்கேன். ஸோ வந்துட்டு நான் இப்பயுமே நான் சொல்லுவேன் ப்ரோ, அவர் மனுஷன் 6 பால் நீ யாருக்கு அடினாலும் 6 பால் ஒரே லென்த்ல அடிப்பாரு. இன்னைக்கும் கூட பாத்தீங்கன்னா அவர் தான் நல்லா எக்கனாமில போட்டிருக்காரு. லைக் வந்துட்டு அபிஷேக் சர்மா வந்துட்டு பேய் ஃபார்ம்ல இருப்பான். அவன் பேடுக்கு போட்டோடனே முதல் பால் 6 ஆயிரும். ஓகே, ஒரு பவுலருக்கு ஃபர்ஸ்ட் பாலே 6 போயிடுச்சு, தப்பு பண்ணிட்டான். ஆனா அடுத்த 5 பால் எப்படி போட்டான், ஒரு 4 போல எல்லாமே சிங்கிள் டாட். அந்த ஓவர்ல 10 ரன் தான் கொடுத்திருந்தாரு.
ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நட்ராஜன்லாம் வந்துட்டு ஒரு பியூர் ஜெம். அவனை வந்துட்டு கரெக்டா மட்டும் யூட்டிலைஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அவன் எங்கேயோ கொண்டு போயிடலாம் அவரை. இந்த நட்ராஜன் பெர்ஃபார்ம் பண்ண திரும்ப பிளம்மிங்க கிடைக்குதான்னு தோணுது. அவனை விட்டு நீங்க ஆசனா போனீங்களேடா, ஐயோ நினைச்சாலும் நெஞ்சு வலிக்குதான்ற கதையாதான் இருக்கு. இல்ல இல்ல என்ன ப்ரோ ஆகுது அந்த பிளம்பிங் அடிக்கடி? ப்ரோ பிளம்பிங் அப்படி என்னதான் ஆகுது? எனக்கு இப்ப லீவ் தராததுக்கு பிளம்மிங்க போட்டு அடிக்கணும் தான் தோணுது இப்ப கிடந்துட்டு. சம்பந்தமே இல்லாம லைக் எங்க நம்ம எங்க பேசினாலும் ஃபிளம்மிங் கிட்ட தான் வந்தான் அவனு. ஏன்னா அவன் பண்ண வேலைகள் அப்படி. ஆமா ஒரு ஒரு ஆப்ஷன் எடுத்துட்ட, ஓகே ஆப்ஷன் வந்துட்டு நீ எடுத்துட்ட, நான் அது தப்பே சொல்லல. ஒரு பிளேஸ் ஆனா உங்ககிட்ட உள்ள இருக்கிறானுங்க, அந்த ஆப்ஷனை வந்துட்டு ஜஸ்டிஃபை பண்ற அளவுக்கு உன்கிட்ட ஒரு டீம் இருக்கு. அந்த லெவன்ஸை கொண்டுட்டு போட்டானா தேவையில்லாம எதையாவது ஒரு லெவன்ஸை கூட்டிட்டு போயிட்டு எல்லாரோட ஃபேன்ஸோட வயிற்றுச்சலுக்கும் ஆளாகிக்கிட்டு அவன் ஏன் அப்படி பண்றானே தெரியல. அவன் கரெக்ட்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றான். அதை அப்படி பண்ணாதாங்க. டீமுக்கு என்ன நீடோ அதை பண்ணினாவே போதும், ஆட்டோமேட்டிக்கா பாயிண்ட்ஸ் எடுத்து பாக்கெட்ல போட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். பாத்தீங்களா ஸ்பென்சர் ஜாக்சன் வந்தா? ஐயோ ப்ரோ, எனக்கு யாருமே ஹைட் கொடுத்துட்டு இருக்காரு ஸ்பென்சர் ஜாக்சன். டேய் அவனே இன்ஜூரில இருந்து வந்திருக்கான், அவன் எந்த நிலைமையில இருக்கு. இப்ப எனக்கு பயமே என்னன்னா எவனையும் உட்கார வச்சு ஸ்பென்சர் ஆட் ஆஃப் பண்ணணும்னு ஒரு யோசனையா வேற இருக்கு. ப்ரோ யாரையும் உட்கார வைக்கானாம் ப்ரோ, யாரையும் உட்கார வச்சா திரும்ப டீம் காம்பினேஷன் அதே 2 சேஞ்ச் தான். இவனுக்கு பதிலா ஆயுஷ் மத்தே பதிலா உருவில் பட்டேரு, மேத்யூ ஷாட்டுக்கு பதிலா அகில் ஹுசைன், இவனுக்கு 2 பேர் போதும், மேட்ச் வின் பண்ணிடலாம். வேற யாருமே தேவை கிடையாது. அந்த பிளம்பிங் ஒரு சைக்கோ. நான் வந்து அவன் பேருனா சர்ஃப்ராஸ மாத்தனா கூட மாத்த அவன் கணிக்க முடியாத வாய்ப்புகள் இருக்கு. சர்ஃப்ராஸ் நீ உட்காரு அப்படின்றான். சர்ஃப்ராஸ் நல்ல ஃபார்ம்ல இருக்கு. இன்னொன்னு இது மும்பை பிட்ச், சர்ஃப்ராஸ் கண்டிப்பா தூபி ஆட வைப்பானுங்க. நம்ம என்ன பேசணும் தூபி ஆட வச்சிருவானுங்க. தூபி மும்பைலயே ஆடுறவங்க மும்பைக்காரன், அதனால அந்த பிட்ச்ல ஆட வச்சிருவானுங்க. இதுல ஒரே நமக்கு நெகட்டிவிட்டி ஆயுஷ் மாத்திரையில ஒரு நெகட்டிவிட்டி தான். அந்த பிளேஸ் ஜஸ்டிஃபை பண்ணிடுவான் ப்ரோ. அது நம்ம அதுக்கு வரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் இப்ப சொல்றேன் ப்ரோ, அந்த ஒன் டவுனுக்கு வந்துட்டு நம்ம இப்ப நம்ம ஆயுஷ் மாத்திரைக்கு பிரச்சனைன்னு சொன்னோம். அவன் இல்லாதது ஒரு மிஸ் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அதை ஜஸ்டிஃபை பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட கார்த்திக் சர்மா இருக்கான், பிரசாந்த் வீர் இருக்கான், இவங்க 3 பேர் இருக்கானுங்க. 3 பேருமே கேப்பபிள் ஆஃப் டூயிங் தட் சேம் ஆயுஷ் மாத்திரை டேட். அதான் நான் சொல்ல வரேன். அவன் பண்ண கார்த்திக் சர்மா பிரசாந்த் வீர் எந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலையே. இது எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல சொல்றா. ஒரு 2 மேட்ச் ஆனாங்கன்னா வந்துருவாங்க. என்ன ரீசன்னா கார்த்திக் சர்மா வந்து 3 மேட்ச் இறங்கணும், 3 மேட்சுமே டஃப்பான பிளேஸ். ஆமா ஆமா, ராஜஸ்தான்ல இறங்கினதுமே ஒரு டஃப்பான கண்டிஷன், டஃப்பான பிளேஸ்ல தான் இறங்கணும். பஞ்சாபோட இறங்கும் போது இவனுக்கு ஒரு மாதிரி உழப்பி வச்சிருந்தானுங்க அந்த ஸ்கோரை. அப்பயும் அப்படிதான் இறங்கினா. ஆர்சிபியோட இறங்கும்போது அப்படிதான் இறங்கினா. மேபி நீங்க ஒரு யங்ஸ்டர் இறக்கும் போது அவன் பிரஷர் சிச்சுவேஷன்ல ஃபர்ஸ்ட் இறங்கி அவனுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா ஆட விட்டானா அவனுக்கு ஒரு கான்பிடன்ட் வரும். இவனுக்கு அதையும் பண்ணல. சோ அவங்கள போய் குத்தம் சொல்ல முடியாது கடந்துக்கிட்டு. ப்ரோ 1000 இருக்கட்டும் ப்ரோ, என் தலைவன் முகேஷ் சௌத்ரி உள்ள இருக்க வரைக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது. அவனுக்கு என்னன்னாலும் முட்டை கொடுப்பேன் ப்ரோ. செம்மையா ப்ரோ. அவனுக்கு இன்னுமே வந்துட்டு பால் பழைய மாதிரி ஸ்விங் ஆகல. பழைய மாதிரி மட்டும் ஸ்விங் ஆச்சுன்னா மாப்பிள்ளைய கையில பிடிக்க முடியாது, உட்கார வச்சிருவான். சொன்னவனே என் தலைவன் புவி ஞாபகத்துக்கு வராமப்ல. ஆர்சிபில போட்டதே, ஆர்சிபில போட்டதும் கொஞ்சம் சொல்லுவோம்ல, என்னமா போட்டான் தெரியுமா? எனக்கு வந்துட்டு ஸ்விங் உடனே தீபக் சேகர் தான் ஞாபகம் வரும். ஏண்டா சீமான் சொன்ன மாதிரி அது மலை, இது அப்படி மலை. ஏண்டா நீங்க வேற எங்க எவனை பேசிட்டு இருக்கும்போது அவனை பத்தி பேசுறீங்க? இல்ல பவர் பிளேல விக்கெட் எடுத்தவன் தான் சிஎஸ்கேல. சொன்ன மாதிரி அவன் தருந்தரா இருக்கான் எம்ஐக்குள்ள. அவன் ஒன்னும் பண்ண மாட்டேங்கிறானே. இன்னொன்னு வந்துட்டு கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். சோ இந்த பாயிண்ட் சொல்லிட்டு இதோட நான் முடிச்சுக்கலாம். என்னன்னா லைக் இன்ஸ்டாகிராம்லயோ வந்துட்டு லைக் என்ன வந்துட்டு எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து நமக்கு வந்துட்டு நீங்க நல்லா ஸ்போர்ட்டிவா பண்றீங்க அப்படின்னு கமெண்ட் பண்றானுங்க. சில பேர் வந்துட்டு ஒரு மாதிரி தற்கொலை மாதிரி பேசுவானுங்க. அவனுக்கு என்ன பேசுறாங்கன்னா, நம்ம சும்மா நார்மலா வீடியோ கால கனெக்ட் பண்ணி பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்றேன்னா, அங்க பாரு, உனக்கு ப்ராப்பரா கிரிக்கெட் பார்க்கணும், உனக்கு ப்ராப்பரா ஸ்டாட் பார்க்கணும் அப்படின்னா அஸ்வின் பண்றாரு, பீடாக் பண்றாங்க, ஸ்ரீநாத் பண்றாரு. அவங்களுக்கு எல்லாமே எடுத்து பாருங்க. அவங்க எல்லாம் வந்துட்டு நாங்க சும்மா பண்ணுக்கு அதுல கொஞ்சம் கிரிக்கெட் எந்த அளவுக்கு வந்துட்டு வேலிடா சொல்ல முடியுமோ அதை தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஆக்சுவலி அவனுக்கு சொல்லாததே நம்ம சொல்லுவோம். அதான் 1 கிலோமீட்டர் தள்ளி உட்காந்து டிவியில பார்த்தா சொல்றேன், நம்மளே ப்ராப்பரா இதை சேஞ்ச் பண்ணி இதை சேஞ்ச் பண்ணுன்னு சொல்லுவோம். நம்ம 10 தடவை கூவனதுக்கு அப்புறம் அவன் 11வது தடவை வந்து கூவானுங்க. இன்ஸ்டா ரீல்ஸ் கிரிக்கெட் பாக்குறவன் முதல்ல கேமரா முன்னாடி முதல்ல பேச சொல்லு 2 வார்த்தை. எப்படி இல்ல அத வந்துட்டு எதுவும் எடுத்துக்காதீங்க, நான் உங்ககிட்ட சொல்றேன். எனக்கெல்லாம் பிரச்சனை இல்ல. எனக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கமெண்ட்ஸ் பார்த்தா எனக்கு வந்து
கமெண்ட் பார்த்தா பிரச்சனை இல்ல. கமெண்ட் 36 தான் திட்டிருக்கானுங்களா, ஒரு 100 திட்டினா பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு 200 300 கமெண்ட் அதிகமாவும் இல்ல, பரவாயில்ல இந்த உள்ள வீடியோ ரீச் கமெண்ட் அதிகமா போயிருக்கு, நல்லா பண்றாங்கன்னு சொல்லிட்டு உள்ள இதா போனோமா, வருவாங்க. உள்ள போயிட்டு ஒரு எமோஜி தட்டோமா. கலாய்க்கிறதுக்கு ஒரு கூட்டம் வந்து அது ஃபேன் பேஸா மாறும் அப்புறம். ஆமா, சோ அதான் என் ஓகே. தலைவன் ரோஹித் வரல கமெண்ட்ஸ்ல request- எதிர்கொள்ற ஒரே இன்ஸ்டால ஆற்றல் ரோஹித் போடுறது வந்து மட்டும்தான். ரீல்ஸ் அதை ஆமா, பார்த்துட்டு ஆமா. டிசைட் பண்றது வந்து எனக்கு என்னன்னு தெரியல. ம். அதான் யூடியூப்ல நீங்க தான் வந்து ஃபுல் full வீடியோ வந்து வீடியோ இருக்கு. யூடியூப்ல பார்த்துட்டு என்ன வேணா பேசுங்க. யூடியூப்ல பார்த்துட்டு நாங்க இந்த கமெண்ட்ஸ் நீங்க இல்ல வந்து லைக் இந்த அதே மாதிரி மேட்ச்ல பேச இன்னொன்னு சொல்லணும்னா நான் பாயிண்ட் அவுட் பரவாயில்ல. பண்ணணும்னு நான் டெய்லியுமே வந்துட்டு வீடியோஸ்க்கு வந்துட்டு யூடியூப்ல போடுறவங்க நிறைய கமெண்ட்ஸ் போடுறீங்க. சீரியஸாவே ரொம்ப பார்க்க ஸ்போர்ட்டிவா இருக்கு. நிறைய வந்துட்டு இதை பேசுங்க ப்ரோ, இந்த பாயிண்ட் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்றதுமே வந்துட்டு அதை எடுத்துட்டு அடுத்த மாதிரி நான் வரும்போது நான் கண்டிப்பா அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் நான் வரேன். ஸோ தேங்க்ஸ். அந்த 2 3 ஒரு 8 பேர் பக்கம் கமெண்ட் பண்றீங்க கன்சிக்யூட்டிவா எல்லா வீடியோக்குமே, அவங்க எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். ஸோ அண்ணன் வந்துட்டு உங்களுக்கு நேத்து நான் சொன்னதுதான், இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்கு, மறக்காம எல்லாம் ஓட் பண்ணிருங்க. ஓட் பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க. பல்லுல ஏதோ மாட்டிச்சுமாப்ல. ஓகேவா, எல்லாருக்கும் விசிலடி தெரியும்ல, அப்துல் சொன்ன மாதிரி தான். எல்லாருக்கும் விசில் அடிக்க தெரியல. தெரியுதோ இல்லையோ போய் ஓட்ட மட்டும் போட்டுருங்க. ஓட்டு முதல்ல ஓட்ட போட்டுரு, எந்த சின்னமா இருந்தா எதுவா இருந்தா எந்த நான் சின்னமும் ஓட்டு இல்ல. cast பண்ணுங்க. ஸோ தெரிஞ்ச பாண்டிச்சேரியில சின்னம், வந்துட்டு அந்த பாண்டிச்சேரியில சின்னம் 70 5வது நம்பர்ல இருக்கலாம், சேலத்துல 5வது நம்பர்ல இருக்கலாம், சேலம் தெற்குல 6வது இடத்துல இருக்கலாம். அதான் like பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியில வந்துட்டு போன தடவை விட இந்த தடவை 90% போலான்னு சொன்னாங்க. ஸோ நம்ம இல்ல 89% போல் ஆயிடுச்சு மாப்ள. ரிசல்ட் வந்தா மேபி அதிர்ச்சியா கூட இருக்கலாம், நான் எதுவும் சொல்ல விரும்பல. நம்ம தமிழ்நாட்டிலயும் ஸோ அது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கான்ட்ரிபியூஷன் பண்ணுங்க. ஏன்னா நான் அப்புறமேட்டு இன்னொன்னு சொல்லிடுறேன், நாளைக்கு வீடியோ வந்துட்டு எந்த அளவுக்கு நாளைக்கு வீடியோ மேக்ஸிமம் வராது. ஏன்னா நாளைக்கு நான் டிராவலிங்ல இருப்பேன், இங்கிருந்து நான் ட்ரெயின்ல போகணும். ஸோ சிஎஸ்கே vs எம்ஐ மேட்ச் நான் முடிஞ்ச அளவுக்கு பண்ண பாக்குறேன். ஏன்னா மறுபடியும் ரிட்டர்ன் வரணும், ஒரே நாள் ஆஃபீஸ் இருக்கிறதுனால. ஸோ நான் ட்ரை பண்றேன் அதுவும் பண்றதுக்கு. மறக்காம எல்லாம் ஓட் பண்ணி தான் ஆகணும். நான் பண்ற வீடியோ கண்டிப்பா பண்றேன் மச்சி. ஒண்ணும் இல்ல, நீ ட்ரெயின்ல ஒரு திண்டிவனம் திண்டிவனம் இல்ல, அது என்னது இந்த ஏரியா திண்டிவனம் தாண்டுற வரைக்கும் உனக்கு டவர் இருக்கும். மத்தபடி அதான் உனக்கு பார்க்கலாம் இருக்காது. சொல்லிட்டு. சரி ஓகே, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங்டா எல்லாரும். சரி மச்சி. ஏதாவது உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட் இருக்கா? உங்களுக்கு ஏதாவது ஸ்பீட் மாதிரி நான் மேட்ச் என்ன பெருசா பாயிண்ட்ல பாசிட்டிவ்ஸ் எல்லாமே பேசணும். டோட்டலா நீங்க எஸ்ஆர்எஸ் பாசிட்டிவா தான் இருந்தாங்க.